ஹோமாகமையில இன்று ஹெல்மெட் உற்பத்தி ஆலை மீது ஒரு தீப்பரவல் ஏற்பட்டிருந்தது. இது பாரிய அளவான ஒரு தீப்பரவல். 12க்கும் அதிகமான தீயணைப்பு வாகனங்கள் சென்றுதான் அந்த தீயை ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. சேத விவரங்கள் இதுவரைக்கும் அறிவிக்கப்படல. ஆனால் இதில் ஒரு பரிதாபமான விஷயம் என்னன்னு சொன்னா, 5 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த தீயில சிக்கி பலர் மீட்கப்பட்டு உடனடியாக மீட்கப்பட்டதால உயிர் சேதங்கள் தவிர்க்கப்பட்டதாக சொல்லப்படுது. காயங்கள் ஏற்பட்டவர்கள் இப்பொழுது வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைட்டு வராங்க. இதனுடைய தீப்பரவலுக்கான காரணம் என்ன? இது தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது நடந்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. இலங்கையில பொது போக்குவரத்து அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எந்த நிலையில இப்ப வரைக்கும் இருக்குன்ட்டு. ஆனால் கடந்த நாட்கள்ல நாம இந்த பொது போக்குவரத்துல சில மாற்றங்களை பார்த்து வரோம். பேருந்து நிலையங்கள் அபிவிருத்தி அடைந்து வருது. பொதுவா மெட்ரோ பேருந்துகள் இப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டு மக்கள் அதற்கு ஆர்வம் காட்டி வராங்க. ஒரு சில இடங்கள்ல தான் இது இருக்கு, மற்ற இடங்களுக்கு இது வராதா என்ற பலதரப்பட்ட கேள்விகள் இருக்கு. ஆனா இனி வரப்போற நாட்கள்ல இது எல்லா இடத்துக்கும் இந்த பொது போக்குவரத்து விருத்தி அடைகிறது என்று சொல்லலாம். இன்றைக்கு வந்திருக்கிற செய்தியை பார்க்கும்போது, அதாவது இப்ப இலங்கையினுடைய போக்குவரத்து சபைக்கு 600 ஏசி பேருந்துகள் அல்லது அதிசொகுசு பேருந்துகளை இணைத்துக் கொள்வதற்கு, அதை கொள்வனவு செய்வதற்கான அமைச்சரவை அங்கீகாரம் இன்றைய நாள்ல வழங்கப்பட்டிருக்கு. இந்த பேருந்துகள் அத்தனையும் இந்த வருஷத்துக்குள்ளே வரப்போகுது. இது எல்லாமே எல்லா நகரங்களுக்கும் இடையிலான பேருந்து சேவையாக மாற்றம் பெறப்போகுது. இப்ப இருக்கிற பேருந்துகள் நீக்கப்பட்டு இந்த புது பேருந்துகள் அதுல இணைத்துக் கொள்ளப்பட போகுதுன்னா பாருங்க. 600 அதிசொகுசு பேருந்துகள் இதுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே இந்த பேருந்துகள் சாதாரணமாக இப்ப இருக்கிற பேருந்துகளுக்கு தான் அனுமதி வழங்கி அதை தான் எடுக்கிறதுக்கு இருந்தாங்க. ஆனால் அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் விடுத்த கோரிக்கைக்கு இணங்க அமைச்சரவை இதை அதிசொகுசு பேருந்துகளாக மாற்றுவதற்கு அனுமதி வழங்கியிருக்காங்க. இதை தாண்டி இப்ப மக்கள் மத்தியில அதிகமா இந்த மெட்ரோ பேருந்துகள் மீது அதிக கவனம் செலுத்தி வராங்க. கொழும்பு நகரத்துல இப்ப அந்த பேருந்து நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கு. குறிப்பிட்ட இடங்கள்ல தான் வரப்போற மாதம் ஆகஸ்ட் மாதத்துல 104 மெட்ரோ பேருந்துகள் நாட்டுக்குள்ள ஒரு கிழமையிலேயே அது சேவையில ஈடுபடுத்த போறாங்க. எனவே இந்த 700 பேருந்துகளும் இந்த வருஷத்துக்குள்ள நாட்டுக்குள்ள ஓட போகுது. பொது போக்குவரத்துல பொது போக்குவரத்துன்றது நம்ம எல்லாரும் மத்தியில் இருக்கிற விமர்சனங்களுக்கும் அந்த ஒரு இக்கட்டான சூழலுக்கும் மிகப்பெரிய ஒரு பதிலாக இந்த நடவடிக்கைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருது. இது ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்கு. பொது போக்குவரத்துல தனியார் பேருந்துகள் அதே நிலையில் தான் இருக்க போறாங்க போல இருக்கு. இனி ஒரு காலத்துல பொது போக்குவரத்துக்கு மக்கள் 99% அரச பேருந்துகளை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறது. இரண்டாவது விஷயம், அடுத்த வருஷம் 2027 கடைசி பகுதிக்குள்ள இலங்கையில 800 மெகாவாட்ஸ் மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய சோலார் திறன் கொண்ட பேட்டரிகள் அல்லது சோலார் மூலமாக மின்சாரத்தை சேமிக்கக்கூடிய பேட்டரி கொள்ளளவு கொண்டு வரப்படுகிறது. இதன் காரணமாக டீசல்ல இப்பொழுது மின்சாரத்துக்கு பயன்படுத்தப்படுகின்ற என்ஜின்கள் அனைத்துமே நிறுத்தப்பட்டு டீசல்ல உற்பத்தியாகிற மின்சாரத்தினுடைய அளவு முற்றுமுழுதாக இல்லாமக்கல் செய்யப்பட்டு இயற்கையில செய்யப்படுகின்ற அல்லது சூரிய ஒளியால் வருகின்ற மின்சாரத்தை சேமித்து அதிக தேவை உள்ள நேரங்களில் மின்சாரத்தை பயன்படுத்துறதுக்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கு. பலதரப்பட்ட இடங்கள்ல இந்த பேட்டரிகள் இப்பொழுது பொருத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. வரப்போற மாதங்கள்ல இருந்து இது ஆரம்பிக்கப்பட்டு 2027 கடைசியில டீசல்ல எந்த ஒரு மின்சார உற்பத்தி திறன் கொண்ட என்ஜின்கள் இயங்கி மின்சாரம் தயாரிக்காது. அதனால பாரிய அளவான எரிபொருள் செலவு குறைய போகுது. அது மட்டும் இல்லாமல் நிலக்கரியில உற்பத்தி ஆகின்ற மின்சார உற்பத்தி நிலையங்களும் நிறுத்தப்பட்டு இந்த இடத்துக்கு கொண்டு வரப்பட போகுது. இதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 50% அதிகமான மின் கட்டண குறைப்பு ஏற்படலாம்னு சொல்லப்படுது. இப்ப மக்கள் மத்தியில் இருக்கிற பெரிய ஒரு சுமையே இந்த மின்சார கட்டணம் தான். இந்த மின்சார கட்டணம் குறைந்தாலே பெரிய அளவான செலவு மக்கள் மத்தியில் குறையும். எனவே இதை மையமாக வைத்து இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுது. இது வெற்றிகரமாக நடந்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2 முக்கியமான விஷயங்கள் இன்றைய நாளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. வரப்போற நாட்கள்ல கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் சில விஷயங்கள் மக்களுக்கு ஏற்றபடி சில விஷயங்கள் நடந்து கொண்டு வரத அவதானிக்க கூடியதாக இருக்கு. தாய்வான் நாடு இன்றைய நாளில் ஒரு தகவலை அதிரடியாக வெளியிட்டிருக்காங்க. இலங்கையிலிருந்து சொல்லுகின்ற சுற்றுலா பயணிகளுக்கான அல்லது இலங்கையிலிருந்து சுற்றுலா விசா மூலமாக தாய்வானுக்கு போறவங்களுக்கான விசா முற்றுமுழுதாக நிறுத்தப்பட்டிருக்கு. சுற்றுலா விசாவில் இந்த தாய்வானுக்குள்ள போகலாம். மற்ற வேலை விசா, தேவைப்பாடு, மருத்துவம் சம்பந்தமான அந்த மாதிரியான விசாக்கள்ல நீங்க தாய்வானுக்குள்ள போகலாம். ஆனால் சுற்றுலா விசாவால தாய்வானுக்கு இனி இலங்கையர்கள் போக முடியாது. குறிப்பிட்ட காலத்துக்குன்னு சொல்றாங்க. இலங்கைக்கு மட்டும் இல்ல, இலங்கையோட சேர்த்து 12 நாடுகளுக்கு இந்த தடையை கொண்டு வந்திருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது கிடைக்கல சரியான தகவல்கள். ஆனால் தாய்வான் தூதரகம் இலங்கையில் இல்லை, சென்னையில் இருக்கு, மற்றது சிங்கப்பூர்ல இருக்கு. நாம இந்த இடங்களுக்கு சென்று தான் தாய்வான்
விசா அப்ளை பண்ணணும். அது டூரிஸ்ட் விசாவாக இருந்தாலும் கூட. ஆனால் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை வந்திருக்கு. எதற்காக என்று சரியாக தெரியவில்லை. உடனடியான அமுலுக்கு வரும் வகையில் இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க. ஹம்பாந்தோட்டை துறைமுகம் எப்பவுமே நட்டத்தில் ஓடுகின்ற துறைமுகம், நட்டத்தில் ஓடுகின்ற விமான நிலையம் அங்கதான் இருக்கு. துறைமுகத்துல கடந்த நாட்கள்ல கொண்டு வரப்பட்ட வாகனங்கள் 4000த்துக்கும் அதிகமான வாகனங்கள் திருப்பி அனுப்பப்படுவதற்கு ஹாபர்ல காத்திருக்கு. அதாவது என்ன காரணம்னா, விதிமுறைகளை மீறி இந்த அளவுதான் கொண்டு வரலாம்ன்ற அளவிற்கு வாகனங்கள் இறக்குமதியில் அந்த மாதிரி விதிகளை மீறி கொண்டு வரப்பட்ட வாகனங்கள் மீண்டும் அதே நிறுவனங்களுக்கும் அதே நாடுகளுக்கும் அனுப்பப்படும். அந்த வகையில 4000 வாகனங்கள் அங்க இப்ப இருக்குதான். இன்னும் அந்த வாகனங்கள் அனுப்பப்படல. காரணம், இப்பொழுது மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கின்ற கடல் பதட்டம் காரணமாக இந்த வாகனங்களை கடல் வழியாக அனுப்ப முடியாம இருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொன்னா, இதுல 1000 வாகனங்களை இறக்கின வாகனங்கள் தாமதமாக இருக்கிறது வெளியில கொண்டு வரதுக்கு. இந்த டாக்குமெண்ட் பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனைகளால தாமதமாகி இருக்கிறது. இந்த வாகனங்களை இப்ப உரிமையாளர்கள் எடுக்க மறுக்கிறாங்க. காரணம்னு சொன்னா, தாமத கட்டணம் ஒவ்வொரு நாளும் ஹாபர்ல அல்ல துறைமுகத்துல தடுத்து திணிக்கப்படுகின்ற வாகனங்களுக்கு அந்த கட்டணங்கள் அறவிடப்படும். இந்த வருஷ கணக்காக இப்படி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கிறதால அதிகளவான கட்டணம் வந்திருக்கிறதால இதை விட நாங்கள் வேற வாகனமே வாங்கிடலாம் அப்படின்றதுக்காக அந்த 1000த்துக்கும் அதிகமான வாகனங்கள் கூட இன்னும் ஹாபர்லாம் இருக்கு, அதை வெளியில் எடுக்காம. இதனால வாகனங்கள் நீண்ட காலமா தடுத்து நிற்கிறதால பல வாகனங்கள் இப்பொழுது பழுதடையவும் ஆரம்பித்திருக்கான். டெங்கு பரவல் மிக உச்சகட்டத்தையும் ஆபத்தையும் அடைந்திருக்கிறது. கொழும்பு லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையில அதிகளவான சிறுவர்கள் இப்பொழுது டெங்கு நோயால பாதிக்கப்பட்டு அங்கு அனுமதிக்கப்படுறாங்க. இப்பொழுது அனுமதிக்கப்படுறதுக்கு இடமில்லாத அளவை தாண்டி இருக்கிறது என்ற தகவல்கள் இன்று நாள் வெளியாயிருக்கு. இது ஒரு கவலைக்குரிய விஷயம். மிக அவதானமா இந்த டெங்கு நோயில் பரவல்ல சிக்கிக்கொள்ளாம அவதானமாக இருங்க. உங்களுடைய சுற்றுப்புற சூழலை சரியான முறையில் பராமரித்து வைத்துக் கொள்ளுங்க. இதோட பேருந்து நிலையங்கள்ல இருக்கிற கடைகள், உணவு கடைகள் இருக்கு, நிறைய கடைகள் இருக்கு. இந்த கடைகளை திடீர் சோதனை செஞ்சிருக்காங்க நுகர்வோர் அதிகார சபை. 112 இடங்கள்ல பரிசோதனை செஞ்சு நிறைய கடைகளுக்கு எதிராக வழக்கு தண்டப்பணம் அறவிட்டிருக்காங்க. அறவிடறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி இருக்கு. காரணம்னு சொன்னா, சுத்தம் இல்லை, விலை அதிகம், சரியான முறையில பொது செய்யப்படல, பொது செய்யப்பட்டாலும் சரியான திகதி குறிப்பிடப்படல, இந்த மாதிரி ஏகப்பட்ட கோளாறுகள் காரணமாக 112 பேருந்து நிலையங்கள் இருக்கிற கடைகளுக்கு எதிராக வழக்கு தண்டப்பணம் அறவிடப்பட்டிருக்கிறது. இது ஒரு கவலைக்குரிய செய்தி. இலங்கையினுடைய மிகப்பெரிய மனித புதைக்குழியான செம்மணி புதைக்குழியிலிருந்து இதுவரைக்கும் 454 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. கடந்த வருஷம் மே மாதத்திலிருந்து இந்த அகழ்வு பணிகள் நடந்து வருகிறது. 3 கட்டமாக 93 நாட்களாக இது நடந்து வருகிறது. இந்த அகழ்வு தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் 454 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. குழந்தைகள், சிறுவர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் என்று எந்த தரப்பினரும் இருந்தும் இந்த எண்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மையில கண்டெடுக்கப்பட்ட ஒரு எண்புக்கூடு கால்கள் மடக்கப்பட்டு இருந்த நிலையில கூட இந்த அகழ்வு பணிகள்ல இந்த எண்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக இந்த மீட்பு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. சட்டதிட்டங்களை மீறி மக்களுக்கு நிதி வழங்குவதில் ஏற்பட்ட சில கோளாறுகள், சில குளறுபடிகள் காரணமாக இலங்கையில் உள்ள 11 நிதி நிறுவனங்களுக்கு எதிராக மத்திய வங்கி அவங்களுக்கு எதிராக வழக்கு அல்லது அவங்களுக்கு எதிரான தண்ட பணத்தை அறவுறதுக்கான வேலை திட்டங்களை ஆரம்பிச்சிருக்காங்களாம். கிட்டத்தட்ட 1,46,00,000 ரூபாய் இந்த 11 நிறுவனங்களுக்கும் நிதி நிறுவனங்களுக்கும் எதிராக கொண்டு வந்திருக்காங்க தண்டப்பணமா. பாருங்க, பதிவு செய்யப்பட்ட மத்திய வங்கியினுடைய அனுமதியோடு இயங்குகிற நிறுவனங்களே மக்களுக்கு சேவையை வழங்கி இந்த மாதிரி முறைகேடுகள் செஞ்சிருக்காங்க. அதை மத்திய வங்கி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்து இந்த தண்டப்பணம் வரவிட்டிருக்காங்க. மத்திய வங்கியில பதிவு செய்யாத நிறுவனங்கள் என்னெல்லாம் செய்வாங்கன்னு யோசிச்சு பாருங்க. மக்கள் அவதானமா பணங்களை முதலீடு செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனமா இருங்க. இந்த விஷயங்கள் தான் இன்று நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம்.